எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கல்ல, ம் இயற்கை இயற்கையை பற்றி என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே ம் அப்படின்னு. ம் 1949லேருந்து ம் 80 வரைக்கும் அட்லாண்டிக் கடலில் வந்து ம் நிறைய அணுக்கழிவுகளை கொண்டு போய் கொட்டிட்டானுங்க. ம் 2,22,732 அணுக்கழிவுகளை கொண்டு போய் போட்டானுங்க. ம் அது போட்டது என்ன ஆச்சுன்னா, இப்போ அதெல்லாம் எத்தனை வருஷமாச்சு? இப்போ ம் 49லேருந்து ம் இப்போ கணக்குப்படி அதெல்லாம் மக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அணு கசிவு ஏற்படுது. இது பெரிய ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர். ம் இப்போ ஆபத்து கிடையாது. ம் இதே மாதிரி கொட்டிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ கொட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம். ம் ஆனால் அந்த கொட்டுனது ம் மல்டிப்ளை ஆகுமா ஆகாதா? வெளியில் வந்துச்சுன்னா ம் ஆச்சுன்னா பூமியுடைய நிறைய உயிரினங்களுக்கு நோய். ம் நம்ம வந்து மற்ற உயிரினத்தை கொல்றதும் இல்லாமல் நம்ம சாகிறதும் இல்லாமல் மற்ற உயிரினத்தையும் கொல்றோமா இல்லையா நம்ம சுயநலத்துக்கு? ம் இதுதான் நான் கேட்குற கேள்வி. இது வந்து மனிதனுடைய சுயநலத்துக்கு இன்னமும் அணுக்கழிவை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் பூமிக்கு அடியில் புதைக்கிறாங்க. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு மக்குமா? ம் அதுக்கு என்னைக்காவது கசிவு ஏற்படுமா? அது பாதிக்கும் தானே. இதுதான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இயற்கையை நம்பாமல் நம்ம இயற்கை வழியில் நடக்காமல் செயற்கையான நிறைய உற்பத்தி பண்ணுற நம்ம வளர்ச்சின்னு சொல்கிற எல்லாமே நமக்கான ஆபத்து. இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கொட்டினது நீங்கள் கொட்டினதை நீங்கள் தேடி பாருங்கள் எல்லாருமே. இந்த அணுக்கழிவு அட்லாண்டிக் கடலில் கொட்டி டன் கணக்கில் 1,14,000 டன்னுக்கு மேலே 1,14,732 டன் கணக்குக்கிட்ட கொட்டி வச்சுருக்காங்க. இந்த அணுக்கழிவெல்லாம் ஆபத்தானதா ஆபத்து இல்லையா? நம்ம தான் முடிவு பண்ணணும்.